ஹாய்ங்க. இந்த நாள் எப்படி போச்சு நம்ம பார்க்கலாமா? மார்னிங்கே பார்த்தீங்கன்னா, கிளைமேட் நல்லாவே இருந்துச்சு. அதுவும் இல்லாம வெயிலும் தாங்க அடிச்சுச்சு. அத பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ மார்னிங்கே சரியான சாப்பாடு தோசை, அதுக்கு காம்போவா பார்த்தீங்கன்னா, மட்டன் குழம்பு வச்சிருந்தாங்க. டேஸ்ட்டு சூப்பரா இருந்துச்சு. அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு, ஆஃப்டர்நூனுக்கு ஏதாவது பிரியாணி இந்த மாரி ஏதாவது ஸ்பெஷலா பண்ணுவாங்கன்னு நெனச்சு நான் வீட்டுக்கு போனேன். பட் ஆப்போசிட்டா தான் இருந்துச்சு. என்ன வச்சிருந்தாங்கன்னா, சுட சுட சாதம், அதுக்கு காம்போவா பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பு. ஸோ மீன் குழம்பு எத்தன பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க. எனக்கு மீன் குழம்பு பிடிக்காதுங்க. பட் ஃபிஷ் ஃப்ரை பார்த்தீங்கன்னா, சீரியஸா அவ்ளோ பிடிக்கும். நல்லா அடிச்சு நாக் அவுட் பண்ணிருவேன். அந்த அளவுக்கு ஃபிஷ் ரொம்ப பிடிக்கும். பட் குழம்பு பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்காது. அதனால காலையில வச்ச மட்டன் குழம்பு எனக்காக வச்சிருந்தாங்கன்னு நெனச்சு, நானும் அப்படியேவும் சாதத்துக்கு ஊத்தி சாப்பிட்டேன். அதுவும் இல்லாம பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் ஃப்ரை வேற பண்ணி வச்சிருந்தாங்க. 65 வேற பண்ணி வச்சிருந்தாங்க. இது எல்லாத்தையும் தட்டுல எடுத்து போட்டாச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு கூட வச்சு மீன சாப்பிட பிடிக்காது. அத தனியா எடுத்து ஒரு பிளேட்ல வச்சு சாப்பிட தான் ரொம்ப பிடிக்கும். அதனால இத சாப்பிட்டு, அதுக்கடுத்து அத சாப்பிட்டுக்குடுவோம் அப்படின்னு பிளான போட்டாச்சு. சுட சுட இருந்துச்சுங்க. சூப்பரா இருந்துச்சு. நானும் உட்காந்து மனசுக்கு திருப்தியா சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியேவும் ரெஸ்ட்டை போட்டு அப்படியே கிளம்பும்போது வீட்டில் முறுக்கு இருந்துச்சு. அதையும் எடுத்து அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே போனேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த டே இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.